இப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று காலையில் இணைந்திருக்கிறது. தொகுதி பங்கீடும் முடிவு செய்து விட்டோம் என்று கூறிவிட்டு இப்போது அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுக கூட்டணி வலிமை அடைந்ததுங்கிறது உண்மைதானே சார்? இல்லையா, 1+1 இருந்துச்சு. 1+1+னா இப்ப 2, அப்புறம் மொத்தம் 3 பேர் ஆயிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு வலிமை தான். இப்ப நம்ம சத்தியம் தொலைக்காட்சி இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவை, அதாவது அன்புமணியாவுடைய பிரிவை அல்லது தேர்தல் ஆணையத்தின்படி அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவரை அதிமுகவின் பொதுச் செயலாளரை இல்லத்தில் சந்தித்து ஆதரவை உறுதி செய்து செய்தியாளர்கள் சந்தித்த பிறகு ஏற்கனவே இருந்த அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னொரு வலிமையான ஒரு கூட்டாளியை உறுதிப்படுத்தி இருக்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது கூடுதல் வலிமையை பெற்றிருக்கிறது. அதில் எதிர்கொண்டு நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்கனவே பாரதிய ஜனதா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்து போட்டியிட்ட இயக்கங்கள் தான். அதிமுக வெளியில் இருந்தது. இப்ப அதிமுகவில் பாஜகவும் பாமகவும் இணைந்திருக்கிறது. ஆகவே அது ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது உண்மையிலேயே வலிமை பெற்றிருக்கிறது என்பதில் மாற்றத்தில். ஆனா ஒரே ஒரு சந்தேகம், நீங்க டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூட்டணி சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கிறார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அன்புமணிக்கு வருமா, இல்லை அதில் சேதாரம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இணையாமல் இருந்தால் சேதாரம் ஏற்படும். அதாவது இப்ப பெரியவரும் அன்புமணியாவும் இணைந்து ஒன்றுபட்ட பாமகவோடு இணைவதுதான் எந்த அணிக்கும் வலிமை. அது அப்ப இப்ப அன்புமணியாவோட கட்சி அல்லது பாமக இன்று அதிமுகவோட இணைந்திருக்கிறது. பெரியவர் சொல்றாரு, அவர் தனியா வேட்புமனுலாம் இப்ப வாங்குறாரு, இது அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் பிழையானது, தவறானது அப்படின்னு அவர் ஒரு தனி நிலைப்பாட்டத்தை எடுக்கிறார். அப்ப பெரியவர் ஒரு நிலைப்பாட்டிலையும் சின்னவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு எடப்பாடியோடு இணைந்தாலும் அவை முழு வலிமையையும் அதிமுக வெற்றிக்கு வந்து விடுமா, அல்லது மொத்த பாமகவின் வாக்குகளும் சிதறாமல் ஏற்கனவே சந்தித்த தேர்தலை போல வந்து விடுமானா வந்து விடாது. அப்ப பெரியவர் அதிமுகவுக்குள் பெரியவரையும் தனித்து தொகுதிகளை ஒதுக்கி அணியில் இணைக்கின்றவரை அதிமுக பாமகவின் முழு வலிமையையும் பெற்று கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறதா இல்லை. அப்ப பெரியவர் தனித்து ஒரு முடிவெடுத்து திமுக அணிக்கு போவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் அவதானிக்கிறேன். அப்படி திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா போனார்னா அது பெரிய அளவுல ஒரு இந்த அதிமுக பாமக இந்த அணிக்கு வலிமை சேர்க்கிறாரு. அப்ப அதை ஈடு செய்வதற்கு தான் இன்னைக்கு திமுக பாமக பெரியவரோடு அவங்க உறவு வைக்க கூடும். அதற்கான சூழல் நெருங்கி வர்றதையும் பாக்குறையா. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஒருவேளை தாவேக்கா திமுகவுடன் சொல்றீங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா தாவேக்கா கூட போவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? டாக்டர் ராமதாஸ் உறுதியா ஏன்னா பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த அரசியலாளர், ஒரு சமூக நீதியாளர், கடுமையான உழைப்பாளி, மக்களினுடைய கடைசி மனிதனுடைய உணர்வுகளிலிருந்து இயக்கத்தை துவக்கி நாட்டின் உச்ச அதிகாரத்தின் இந்திய பேரரசில் தன் கட்சி பங்களிப்பாக தன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக பங்காற்றினார்கள். சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வலிமையான பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு மகத்தான பெரிய ஐயா அரசியல் தலைவர் ஐயா ராமதாஸ் என்பதனால சாதாரண ஒரு நடிகர் இடத்துல போய், அதுவும் நடிகர்களை நாடாள அனுமதிக்க கூடாது என்கின்ற கருத்தியில் உறுதியாக இருக்கிற பெரியவர் ராமதாஸ் ஐயா கட்டாயமாக தமிழக வெற்றி கழகத்தோடு விஜயோடு உறவு பாராட்ட மாட்டார். திராவிட முன்னேற்ற கழக அணியில் பங்கேற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு.